வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்ய ஒரே ஒரு பொருள் போதும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கத்திரிக்காவை போட்டுடலாம். கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கி விடலாம். கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். ஒரு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கி விடலாம். அந்த எண்ணெயில் வதங்க அது கலர் ஒரு மாதிரி அழகாக மாறும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்வேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. என் மகனுக்கே இது பிடிக்காது கத்திரிக்காய். ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சு தரப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவார். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். இப்படி செஞ்சு கொடுத்தோமா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விடலாம். நல்லா கலந்து விட்டு தண்ணி தெளித்து வேக விடலாம். 2 கை தண்ணி போதும். அதிகம் தண்ணி தேவைப்படாது. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடலாம். இந்த கத்திரிக்காய் சைஸ்லேயே உருளைக்கிழங்கையை கட் பண்ணி இதோடையே சேர்த்து இந்த மாதிரியே செஞ்சோமா செம டேஸ்டியாக இருக்கும். மூடியை திறந்து பார்த்து ஒரு தடவை கிளறி மூடலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். நான் செய்கிற சமையல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லாதப்போ ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக அதில் ஒரு பொருள் சேர்க்கலாம். நல்லா கலந்து விடலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போடலாம். நல்லா கத்திரிக்காய் வெந்ததும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுடணும். நல்லா கலந்து விட்டால் நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி. என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக டேஸ்டியாக கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.